வெல்கம் டு வெற்றிவழி பயிற்சி மையம். இன்னைக்கு ஜிகே டாபிக் பார்க்க போறோம். ஜிகேல எதை பத்தினா இந்திய குடியரசுத் தலைவர்கள் 15 பேரும் எப்படி மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரியை நம்ம பேரோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது எப்பவுமே மறக்காது. ஸ்டோரி என்னன்னா, ராஜாவும் ராதாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ண பின்னாடி ராதா கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆனா மயக்கம் வருமா, அப்ப கிருகிருன்னு வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பக்குன்னு ஆகுது அவங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் போறாங்க. நீல கலர் மாத்திரை தராங்க. கன்சீவாக இருக்கனால எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால தனியாக இருக்காங்க, ஜெயிலில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக இருக்கும்போது சாமி கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. வெங்கட்ராமா, சங்கரா, நாராயணான்னு ப்ரே பண்ணுறாங்க. பையனா பிறந்தா ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரியும், பொண்ணா பிறந்தா பிரதிபா பாட்டேல் மாதிரியும் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. பிரசவம் நடக்குது. அதுக்கடுத்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தா, திரௌபதி, மகாபாரதத்தில் இருக்க கோவிந்தன் திரௌபதி மாதிரி குழந்தை பிறக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பேரோட லிங்க் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ராஜா ராதா, கிரு கிரு, ஜாகிர் ஹுசேன், விவி கிரி. பக்குன்னு ஆகுதுன்னு சொன்னா இல்லையா, பக்ருடின் அலி அகமது. நீலக்கலர் மாத்திரை சாப்பிட்றாங்கன்னு சொன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. தனியா இருக்காங்க, ஜெயில இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஜெயில் சிங். சாமி கிட்ட வெங்கட்ராமா, சங்கரா, நாராயணான் ப்ரே பண்றாங்க. அப்துல் கலாம் மாதிரி, பிரதிபா பாட்டேல் மாதிரி. பிரசவம் நடக்குது. பிரணாப் முகர்ஜி. பிறந்த குழந்தை கோவிந்தன் மாதிரி, அப்படின்னா ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு. இந்த மாதிரி படிக்கும்போது ஸ்டோரி வைஸாக ஞாபகம் வச்சிங்கன்னா எப்பவுமே மறக்காது.